இன்றைய செய்தியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவு வாரண்ட் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் இந்து மதச்சனங்களை குறித்தும் அவதூறாகவும் மற்றும் ஆபாசமாகவும் பேசுறது. ஏன்னா அவதூறு இருந்தால் நாளிதழ் உண்மையில அவதூறு மட்டும் கிடையாது, அதை ஆபாசமாக சித்தரித்து பேசியதுதான் அதில் முதல்ல ஹைலைட்டு. பேசிய வழக்கில் விசாரணை திமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் பொன்முடிக்கு எதிராக ஜாமீனில் வர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ மற்றும் வைணவ நெறிகள் குறித்தும் நெற்றியில் ஏற்படும் திலகம் மற்றும் திருமண் நாமம் போடுறது குறித்தும் அருவறுப்பான மற்றும் அவமதிப்பில் பெண்ணை ஒப்பிட்டு பேசியது. இது தொடர்ந்து புகார் என்ன, இது இந்து மத நம்பிக்கையும் மக்களை சமய காயப்படுத்த வகையில் பேசியதாக மீது பல்வேறு பிரிவில் வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதியப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் பொன்முடி என்ன நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அதில் தொடர்ந்து விலக்கு கோரி மனு தாக்கல் செய்து வந்திருந்தார். நீதிமன்றம் தொடர்ந்து புறக்கணித்து வர்றது கேஸ் ரொம்ப தள்ளி போறது அப்படின் போது நான் பெயிலபிள் வாரண்ட் ஒன்று பிறப்பித்தார். அவர் உடனே ஆஜராகணும், இல்லைன்னா நான் பெயிலபிள் வாரண்ட் கைது செய்து காவல்துறை நேரடியாக நீதிமன்றம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றார். ஏற்கனவே பல்வேறு ஊழல் வழக்குகள், கட்சி நெருக்கடியில் இந்த மாதிரி புகாரில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை இது ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்யணும் என்று பொன்முடி தரப்புல கேட்கும் பொழுது ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது, அதை நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, எதனால இப்ப உடனடியாக இந்த பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதிமன்றத்துல அவர் ஆஜராகவில்லை அப்படிங்கிறதுனால உடனே பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நாம் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டும். இந்த பிடிவாரண்ட் எப்போக்குள்ளார ஆஜராகலைனா அடுத்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இதற்கான கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, எதற்காக கால அவகாசம் கொடுக்க வேண்டும்? இப்ப 2ஆம் தேதி வரைக்கும் இப்ப நீங்க கால அவகாசம் கொடுத்துருக்கீங்க. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு, ஒரு அட்வொகேட்டை வச்சு, ஒரு நல்ல வக்கீல வச்சு, நம்ம திறமையான வக்கீல், ஏன்னா இவங்களுக்கு என்றால் பெரிய பெரிய வக்கீல்லாம் ஆஜராக போறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு வக்கீலை வச்சு ஒரு மனுவை கொடுத்து இந்த வாரண்ட்டை ரீகால் செய்ய போறார். இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல போறாங்க, ரீகால் செய்ய போறாங்க. இதுதான் இதுல இப்ப நடக்க போகுது. இந்த வழக்கு நீடித்துட்டே போக போகுது. ஆனா இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பொன்முடி இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். பொன்முடி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், எவனும் நம்ம மேல எதுவும் கை வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு திமிர்ல அவங்க ஆடினதுதான் கடந்த திமுகனுடைய 5 வருஷ ஆட்சி. நான் பார்த்தா யார் வேணா எப்படி வேணா பேசலாங்கிற ஒரு கோரிக்கை இதுலதான் பேசிட்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுலயும் இவர்களை பேசின இந்த அவமதிப்பு பேச்செல்லாம் எதையும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அவமதிப்புல பேசிட்டு இருந்ததை பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு ஆணவமும் அகங்காரமும் தலைக்கு எறியக்கூடிய லெவல்ல பேசிட்டு தெரிஞ்சாங்க. ஆனா அந்த நிலையிலேயே அவர்கள் மேல ஒரு வழக்கு பதியப்பட்டு அது அது கேஸுக்கும் வந்தது அப்படிங்கிறது கூடியது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, நீ இந்த மாதிரி எல்லாம் அகங்காரத்தோடையும் ஆணவத்துடையும் ஆடிக்கொண்டிருந்தால் அதற்கும் ஒரு முடிவு என்பது இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே அந்த வழக்கும் வந்தது. அந்த ஆட்சியில் இருக்கும்போதே அந்த வழக்கையும் அவர் ஃபேஸ் பண்ணாருங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப இன்னும் ஒரு கைது செய்யப்படவில்லை. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப உதயநிதியை கைது செய்தார்கள். உதயநிதி கைது செய்யப்பட வேண்டியவர் தான் என்பதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உதயநிதி கைது செய்யப்படவில்லை, தவறான விஷயம் செய்தது. உதயநிதி அழைப்பு விசாரணைக்கு தான் அழைத்து செல்லப்பட்டார். ஆனா தலைப்பு கைது அதையாவது செஞ்சாங்கல்ல, அதையாவது உடனடியா செஞ்சாங்கல்ல. உடனடியாக போலீஸ் வீட்டுக்கு போச்சு, அவர் உடனடியா அவரை விசாரணைங்கிற பேர்லயாச்சும் கூட்டிட்டு போனாங்கல்ல. அதுவா நடந்தது இல்லை, இருக்கட்டும், அப்படியே கூட இருக்கட்டும், அதுவாது அந்த ஒரு சம்பவமாச்சும் உடனடியாக நடந்தல. அதுக்கே இவங்க கைதுங்கிற ரேஞ்சுக்கு அதை எடுத்துட்டு போனாங்கிறது வேற விஷயம். அதுக்கு கூட அவர் வீட்டை விட்டு வெளியில வராம உள்ளுக்குள்ளரே அடைஞ்சு கிடந்தாருங்கிறதெல்லாம் பாக்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே உதயநிதி சட்டசபையில சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறத பேசி கொண்டிருந்த போது விஜய் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார். அதை நாம் பார்க்கிறோம். அதுக்காக அவர் கைது செய்யப்படவில்லை. ஏற்கனவே சனாதன ஒழிப்பு என்பது பேசினது குற்றம் என்று நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் சட்டசபையில அவர் பேசிய பொழுது அதை வேடிக்கை தான் பார்த்தார்கள். அப்பெல்லாம் கைது செய்யல. இப்பயும் கூட பொன்முடி ஏன் உடனே கைது செய்யல? கைது செஞ்சிருக்கலாமே. ஏன் 2ஆம் தேதி வரைக்கும் டைம், 2ஆம் தேதிக்குள்ள அவரை ஆஜர்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உடனே கைது செஞ்சிருக்கலாமே. அவருக்கு எதுக்கு டைம் கொடுக்கணும்? இந்த கேஸே ஆல்ரெடி 1 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ உடனே இந்த 1 வருஷம் ஆச்சு இந்த கேஸ் ஆரம்பிச்சு. உடனே ஏன் கைது செய்யல? அப்ப இந்து மதத்தை பற்றி
விமர்சித்தாலோ இல்லை இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசினாலோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஒன்றும் கண்டு கொண்டதா இப்ப இருக்கக்கூடிய தாவே காட்சியும் அதற்காகலாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காது. இது பொலிட்டிக்கல் ரீதியாக அன்னைக்கு வந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த த்ரிஷா மேல அவதூறு அப்படிங்கிறதுனால உடனடியாக அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டது. அப்படித்தான் இதை நம்ம பார்க்க முடியும். உதயநிதி, திரும்பவும் சொல்றேன், உதயநிதி வந்து கைதே செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பேசிய பேச்சும் ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது. இது திமுகவினுடைய பாரம்பரியம். இது எல்லாமே நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். ஆனால் இங்கும் நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி என்ன அப்படின்னு சொல்ல போனா, இதுக்கெல்லாம் செயல்படக்கூடியவர்கள் இந்து மதத்தை அவமதித்து பேசினாலோ, அவர்கள் அதை இழிவுபடுத்தி பேசினாலோ, அப்பெல்லாம் பெரிய அளவுல எந்த நடவடிக்கையும் இந்த அரசும் எடுக்க போவதில்லை என்பதை நம்ம கிளியரா நம்ம பார்க்கணும். இப்ப இது என்ன பண்ண போறாங்க, இவர் திரும்ப வந்து மீண்டும் வந்து அடுத்து ஒரு அப்பீல் போவாரு, அடுத்தது போல இப்படி கேஸ் போய்கிட்டு இருக்க போகுது. இதுல நடவடிக்கை எங்க நடக்க போகுது சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரியாக அக்கிரமமாக அநியாயமாக பேசுபவர்கள் மீது ஒரு கடும் நடவடிக்கை எதுவுமே எடுக்காம இப்படியே போயிட்டு இருந்தா திரும்ப திரும்ப அடுத்த ஆளுங்க பேசத்தான் போறாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கான ஒரு லைசன்ஸே கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இப்ப நீதிமன்றமும் எதுக்கு இவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. ஸோ இது ஏன்னா அவங்களே சொல்றாங்க 1 வருஷம் ஆச்சு இந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 வருஷம் ஆச்சு வழக்குங்கும் பொழுது எதுக்காக நீங்க இவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீதிமன்றம் உடனடியாக மிக மிக ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இப்படி இந்து மதத்தின் மீது அவதூறு செய்வது என்பது குறையும். ஏன்னா கடுமையான தண்டனை இல்லை அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இதுலயும் எதையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அப்படித்தான் இன்றைய சூழ்நிலை இருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற போர்வையில என்ன வேணா பேச முடியுமா? இதே நூபுர் சர்மா என்ன இருந்ததோ அதை தான் சொன்னாங்க. அதற்காக அன்னைக்கு கோர்ட் என்ன சொன்னுச்சு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, எப்படி இதை பேசலாம், இது ஒரு ஹேட் ஸ்பீச், உன்னால நாடு முழுக்க நீ பொது மன்னிப்பு கேளு, அப்படி இப்படின்னு அன்னைக்கு நீதிமன்றம் ஒவ்வொன்னு கத்துச்சு. அப்ப இன்னைக்கு ஏன் இப்படி அமைதியாக இருக்க வேண்டும்? ஏன் இந்த பொன்முடி இன்னும் கைது செய்யப்படவில்லை? அதே தானே கோர்ட்டு தானே, இதே கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தானே. அப்ப இந்த கோர்ட்டும் கூட எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்துக்கள் என்றால் ஒரு நீதி, மற்றபடி துலுக்கன் என்றால் ஒரு நீதி, கிறிஸ்தவன்னா ஒரு நீதி, அப்படித்தான் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு நீதி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறது. இதை தான் நம்ம இந்த வழக்குல மீண்டும் நம்ம இங்க பார்க்கிறோமே தவிர, இன்னைக்கு வந்து இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதுனால எதுவும் நடக்க போவதில்லை என்பதை தான் நாம் மீண்டும் இதில் பார்க்கிறோம்.